ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்கின் கேர் டிப். ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன் அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெமிடி. இந்த ரெமிடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். டர்மரிக், இது வந்து மஞ்சள். நாங்கள் இந்த மஞ்சள் கிழங்க பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கோரஸாக தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள் கிழங்குல யூஸ் பண்ணுற மஞ்சள் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக. வெறுமா மஞ்சள் மட்டும் கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல மஞ்சள் என்னென்ன தேவை, என்னெல்லாம் நமக்கு வந்து மஞ்சள்னால நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. மஞ்சள் வந்துட்டு ஆக்னி ரெடியூஸ் பண்ணும். ஆக்னி அப்படின்னா நம்ம பிம்பிள் முகத்தில் இருக்கும்ல, அந்த பிம்பிள் உடைஞ்சு அதில் வரக்கூடிய மார்க் தான், நம்ம கைப்பட்டு உடைஞ்சு வரக்கூடிய மார்க் தான் ஆக்னி அப்படிம்போம். அந்த ஆக்னியை ரொம்ப நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸ்கார், இந்த நம்ம அடிப்பட்டு இல்லைன்னா நகம்பட்டு இருக்கிற அந்த தழும்புகள் வந்துட்டு ஸ்கார்ஸ் இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். போர்ஸ் இருக்கும்ல, நம்ம ஃபேஸில் அந்த போர்ஸ் இருக்கும், அது என்ன சொல்கிறது, தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை வந்துட்டு டார்கெட் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டன் பண்ணும். நம்ம உடம்புல அங்கங்கே கருப்பு இருக்கும், ரொம்பவே இந்த டார்க் பேச்சஸ் மாதிரி இருக்கும். அந்த பேச்சஸ் எல்லாத்தையுமே கூட இந்த டர்மரிக் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். ரொம்ப ஈஸியாகவே ரெடியூஸ் பண்ணும், குவிக்காக ரெடியூஸ் பண்ணும். சீக்கிரமாகவே அந்த டார்க் பேச்சஸ் வந்துட்டு கம்மியாகும். இதெல்லாம் தான் டர்மரிக்கோடைய ஒரு பெரிய குணாதிசயம். ரொம்பவே நம்ம பாடியில் எங்கெல்லாம் டார்க்னிங் இருக்கோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணலாம், ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரெமிடி இது ஆக்சுவலாக மஞ்சள். அடுத்தது ஆலோவேரா, கற்றாழை. இதோடைய ஜெல்லை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோடைய ரெமிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குட் மாய்ஸ்சரைசர். இது ரொம்ப சாஃப்டாக க்ளோவியாக வச்சுருக்கோம் ஸ்கின்னை எப்போவுமே. ஆயிலி ஸ்கின், ரொம்ப எண்ணெய் பதம் விடக்கூடிய ஒரு ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த ஆலோவேரா வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல யூஸ். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஆயிலி ஸ்கின்னுக்கு. ரெகுலராக சும்மாவே அந்த கற்றாழையை ரெண்டாக பிரித்து நீங்கள் அதை வந்து அந்த சைடில் இருக்க அந்த இந்த முள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் ரப் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆயிலி ஸ்கின் கம்மியாகி உங்களுக்கு ஒரு க்ளோயி ஸ்கின் வரும். சன்பர்ன் இருக்குல்ல, நம்ம வெயிலில் போயிட்டு வர்றவங்க, அதிகமாக வண்டி ஓட்டுறவங்க, வெயிலில் வேலை பார்க்குறவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சன்பர்ன் இருக்கும். அந்த சன்பர்னை ரொம்ப ஈஸியாக ஃபைட் பண்ணும். ஏஜிங், அந்த சின்ன வயசுலேயே பார்க்குறதுக்கு வயசானவங்கள மாதிரி தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆலோவேரா வந்து ஒரு குட் ரெமிடி. ஆக்னிக்கும் இது ரொம்ப ஒர்க் ஆகும். பிம்பிள்னால வரக்கூடிய அந்த மார்க்குக்கும் ஆலோவேரா வந்து ரொம்ப நல்ல இது. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிறைய இருக்கும் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு, அப்புறமா இப்போ தான் குழந்தை பிறந்து இருக்கிறவங்களுக்கு நிறைய. இப்போ நமக்கு மெடிக்கல் ஷாப்ஸில் இல்லைன்னா நமக்கு டாக்டர்ஸே கூட ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு இப்போ நிறைய இது ரெஃபர் பண்ணுறாங்க. அதை எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியாக, ரொம்ப நமக்கு என்ன சொல்கிறது ஹோம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஆலோவேரா, இந்த கற்றாழை வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மேலே ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்ட்ரெச் மார்க்ஸில். வேறு எல்லாத்தையும் விடையும் ஹோம் ரெமிடிங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆலோவேரா உடைய யூசஸ் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு லெமன் யூஸ் பண்ண போகிறோம். லெமனுடைய இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமனில் விட்டமின் சி கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஸ்கின்னை ரொம்பவே என்ன சொல்கிறது சேஃபாக ஒரு ப்ரொடெக்டட் மாதிரி யூஸ் ஆகும். ஒரு பாதுகாவலர் மாதிரி அது வந்து அதோடைய ப்ளே இருக்கும் ஸ்கின் மேலே. ஸ்கின் டேமேஜ் ஆக விடாது, அது இருக்கிறதுனால ஸ்கின் டேமேஜ் ஆக விடாது. ப்ரீமேஜர் ஏஜிங்னா எப்படி சொல்கிறது, அதான் சின்ன வயசுலேயே நம்மளை பார்க்குறதுக்கு சுருக்கம் விழுந்து வயசானவங்கள மாதிரி தெரியும். அந்த ஏஜிங்கை வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக கம்மி பண்ணும்.
ஆன்டிஃபங்கல் எப்படின்னா கிருமிகள் அது மாதிரி. லெமனை வந்துட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அப்போ இன்டேக்குக்கும் லெமன் ரொம்ப நல்லது, அவுட்டேக் நம்ம பாடியில் அப்ளை பண்ணுறதுலேயும் லெமன் ரொம்ப 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 நல்லது. ஸ்கின் லைட்னிங்காக இருக்கும். எப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கும். ஸ்கின் லைட்னிங் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே பளபளன்னு அழகாக, வேறு எதுவுமே நீங்கள் மேக்கப்பே தேவையில்லைன்ற மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஆயிலை ரெடியூஸ் பண்ணும் கண்டிப்பாக. நம்ம வந்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம தேய்க்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் அலோவேராவை தனியாகவும் தேய்க்கலாம், லெமனையும் நீங்கள் தனியாகவே ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கலாம். தனித்தனியாக அப்ளை பண்ணும்போது கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் கண்டிப்பாக. ஆனால் எதுவுமே நீங்கள் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சும்மா நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி யூஸ் பண்ண ரிசல்ட் கிடைக்கல அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு 3 வீக்ஸ் அது கண்டிப்பாக நம்ம அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் மட்டுமே நமக்கு இதெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தயிரை பற்றி பார்ப்போம். தயிரில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு நல்ல இது அப்படின்னா, இந்த லார்ஜ் போர்ஸ் தெரியும் நம்ம ஃபேஸில் வந்துட்டு பெரிய பெரிய இந்த போர்ஸ் தெரியும். அந்த போர்ஸை வந்து கம்மி பண்ணி ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கிறதுக்கு அது உதவும். ஸ்கார்ஸையும் கம்மி பண்ணும். இதம்மா ஸ்கார்ஸ் வந்துட்டு நம்ம அடிப்பட்ட தழும்புகள் அதெல்லாம் கூட கம்மி பண்ணும். நமக்கு இந்த சுருக்கம் விழுந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும் ஃபேஸில், அங்கங்கேயா இருக்கும், அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கூட கம்மி பண்ணும். சன் டேமேஜ்லேருந்து ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும். சன்னுடைய டேமேஜில் நம்ம ஸ்கின் வந்துட்டு பேர்ன் ஆகும், இல்லைன்னா அங்கங்கேயா பேச்சஸ் விழுந்த மாதிரி இருக்கும். அதுக்கும் தயிர் வந்துட்டு கர்டு வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும். பேச்சஸும் டார்க்கனிங்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கிறத ரொம்ப கம்மி பண்ணும். இதுதான் தயிரோடைய குணம். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம ஃபேஸுக்கு மட்டும் அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் டர்மரிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கற்றாழையோட ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது பார்த்தா தெரியும். நான் சிங்கிள் ஹேண்டடாக கேமராவும் யூஸ் பண்ணி என்னால் அதுவும் எடுக்க முடியல, அதனால நான் எப்படி போட்டேன்னு காமிக்கல. கற்றாழையை 2ஆக பிரிச்சுட்டு அது நடுவில் இருக்கிற அந்த ஜெல்லை நீங்கள் அந்த ஸ்கூப் பண்ணி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு லெமன் ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஸ்குவீஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது நம்ம ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் அது ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஃபேஸை ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு நம்ம அதிகமாக சோப் தேய்க்க வேணாம், அவ்வளோவே நம்ம பண்ணாலே போதும். அதே நமக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். சோப்பில் யூஸ்வலாக கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கும், அதனால தான் நம்ம இது நேச்சுரல் ரெமெடிஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம யூஸ்வலாக சோப் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான். இப்போ நிறைய வீட்டில், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வீட்டில் நமக்கு வந்துட்டு கற்றாழை செடி நிற்கிது, நம்ம அதுலேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். தயிர், லெமன், டர்மரிக் எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே க்ளோவியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டு. நான் எதுவுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணாமல் நான் சொல்லலை. நானுமே இதெல்லாம் வெளியில் யாரோ எனக்கு சொல்லி தான் எனக்கு தெரியும்.
நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால மட்டும்தான் நான் இதெல்லாம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதில் ட்ரை பண்ணுங்கள், ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் 2 டைம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ போட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு 3 to 4 வீக்ஸ் கண்டினியூஸாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு வீக்கில் 2 டைம்ஸ் வச்சு ஒரு 4 வீக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஸ்கின்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு உங்கள் டிப்ஸ் தாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.